அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா எதனால பாமக கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைந்த அப்படின்ற ஒரு பின்னணியை சொல்லியிருக்காங்க. இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலுடைய விக்கிரவாண்டி வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பமே ஒரு பாமக கட்சியின் ஆதரவாளர் அப்படின்னும், ஆனால் பாமக கட்சி தொடர்ச்சியாக அவங்க பகுதிகளில் மக்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அபிநயான்னு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பாமக கட்சிக்கு இனிமேலும் ஆதரவு தர வேணாம், நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே முடிவெடுத்த பிறகுதான் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஆளுமையை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு விக்கிரவாண்டி வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா பார்த்தீங்கன்னா தற்போது சாட்டை துறைமுகம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அபிநயாவுடைய பூர்வீக ஊர் அப்படின்னும், இந்த ஊர்ல அவங்களுக்கு எல்லா மக்களுமே சாதகமாக இருப்பாங்க, அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்ற காரணத்தினால விக்கிரவாண்டி பகுதிகளிலேயே அவங்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி இருக்க அவங்க முந்தைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு சாட்டை துறைமுகம் கேட்ட கேள்விகளுக்கு அபிநயா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களுமே பகிர்ந்துருந்தாங்க. பாமக கட்சி, விசிக கட்சி, இந்த இரண்டு கட்சிகளுமே ஒன்றுதான் அப்படின்னும், ஏன்னா அவங்க மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு மாறி எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றதையே மறந்துட்டு அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா அபிநயா பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசிக கட்சி எப்படி திமுக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு அவங்க விசிக கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்றத மறந்துட்டு முழுக்க முழுக்க திமுகவுடைய கைக்கூலியாகவும் ஒரு சங்கியாகவும் மாறினாங்களோ இதே தான் பாமக கட்சியும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், பாமக கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ மரியாதை இருந்துச்சு, ஆனால் போக போக அவங்க அரசியல் கட்சி எதனால வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே பார்த்தீங்கன்னா அந்த பாமக கட்சியோடைய நிர்வாகிகளிடம் கேட்டிருக்காங்க அப்படின்னும், போக போக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்த பாமக நிர்வாகிகள் ரொம்பவே குறைவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும், இப்படி ஏற்கனவே மக்கள் அதிக அளவில் கோபமாக இருக்க இன்னும் பாமக கட்சி பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியோட கூட்டணி வச்சு மக்கள் அனைவருமே இன்னும் கோபப்படுத்திருக்காங்க அப்படின்னு, இதனாலதான் பாமக கட்சியில இனிமேலும் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து நான் மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியில இருந்து இருக்கோம் அப்படின்றது அபிநயா சொல்லியிருக்காங்க. இனிமேலும் எந்த கட்சிகளையும் நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமை மக்களுக்கு அதிக அளவில் வந்திருக்கு அப்படின்றத எங்களால ரொம்ப வெளிப்படையாகவே பார்க்க முடியுது அப்படின்னும், உண்மையிலேயே விக்கிரவாண்டியில நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னும், இன்னும் தேர்தல் முடிவுகள் தான் இதுக்கான பதில கொடுக்கணும் அப்படின்றதையும் அபிநயா பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப அரசியல் அறிவோடையும் பேசியிருக்காங்க. தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ற வகையில் பேசுறாங்க அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல அரசியல் பேசுறாங்க அப்படின்றத வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. இன்னும் வரும் காலத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளவு ஆளுமை பெருக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.